எத்தனையோ சூழ்நிலையில அவர் நமக்கு எப்படி எல்லாம் உதவி செஞ்சிருக்காரு. அப்பா இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அவரு தானே. அவரை போய் இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டோமே நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கானோ. ராகவ் ரொம்ப பாவம் தான். அந்த விவேக்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். எவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கான். வீடு வீடாவே இல்ல அனு. பாட்டி அக்கா எல்லாரும் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. லாயரும் ஹோப்ஃபுல்லா எதுவும் சொல்லலன்னு சொல்றாங்க. எப்படியாவது அந்த மித்ரன் நம்ம பக்கம் வந்துருவான்னு எவ்வளவோ பேசி பார்த்தேன். ஆனா கொஞ்சம் கூட பிடியே கொடுக்க மாட்டேங்கிறேன். அட பாவி, இந்த விவேக் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை. மித்ரனை இவங்க ட்ராக் பண்றவளுக்கு போயிட்டாங்களா? அபி இன்ஃபார்மர் சொல்லுங்க. இன்ஃபார்மர், என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே? நீங்க அனுப்புனாலும் மித்ரனை அந்த ராகவோட வீட்ல ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க என்னையே ட்ராக் பண்ணிட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க எதுவும் worry பண்ணிக்க வேண்டாம் இன்ஃபார்மர். ஏங்க இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? உங்களையே ட்ராக் பண்ணி வந்துட்டாங்கன்னு இவ்வளவு கூலா சொல்றீங்க? அவங்க யார பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டாலும் அது போலீஸ் கிட்ட செல்லாது. ராகவ் வெளியில எல்லாம் வரமாட்டான். இங்க பாருங்க, எதுக்கும் அந்த மித்ரனை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு அவரு இந்த ஊர்லயே இருக்காம இருக்கிறது தான் நல்லது. நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க. இப்ப என்ன, உங்களுக்கு அந்த மித்ரனை வேற ஊருக்கு பேக் பண்ணணும், அவ்வளவுதானே? அனுப்பிடுறேன். நீங்க கவலையே படாதீங்க மிஸ்டர் இன்ஃபார்மர். அந்த ராகவுக்கு கோர்ட்ல ஆயுள் தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. அவன் இந்த ஜென்மத்துல வெளியே வந்துடவே கூடாது. நடக்கவே நடக்காது இன்ஃபார்மர். நீங்க நிம்மதியா போய் இன்னைக்கே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ராகவ் வெளியே வரத்துக்கு 1% கூட பாசிபிலிட்டி இல்லை. ராகவ், நீ ஜெயிலுக்கு போற அன்னைக்கு தானே எனக்கு தீபாவளி.